ஹாய் எல்லாருக்கும் இந்த விஜயனோட நெஞ்சார்ந்த வணக்கம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டன் தான் தவிர தளபதி விஜய் அண்ணாவோட ரசிகன் கிடையாது. நான் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டன் மட்டும்தான். திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் வரப்போகுது. இதில் யார் நிற்க போகிறா? ஒரு பக்கம் அண்ணன் ராகவா லாரன்ஸ் அவர்களா, இன்னொரு பக்கம் சகாயம் ஐஏஎஸ் அவர்களா? ரெண்டு பேரை பற்றியும் நான் உங்களுக்கு புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. இவங்களை பற்றி உங்களுக்கும் தெரியும், பட் எனக்கு தெரிஞ்சதையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ணன் ராகவா லாரன்ஸ், நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு மனிதநேய மிக்க தலைவரோ அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் ராகவா லாரன்ஸ் அவர்கள். அவர் மிகச்சிறந்த சினிமா துறையில் சிறந்த நடன கலைஞர், நடிகர், ரியலாக மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்ருக்கவர். நினைக்கிறவர்னு சொல்கிறத விட மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்ருக்காரு. ஆதரவற்றவருக்கும் சரி, ஆதரவு உள்ளவங்களுக்கும் சரி, அவர்னால முடிஞ்சதை, முடியாததை கூட எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கார். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மேன்மேலும் பண்ணுவார், பண்ணிகிட்ருப்பார். என்னோடய வாழ்த்துக்கள். அண்ணன் ராகவா லாரன்ஸ் அவ்வளோ ஈஸியாக ஒரு இடத்துக்கு வரலை. எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ தடைகளை தாண்டி தான் வந்திருக்காரு. அவர் வீடியோவில் சொல்லியிருப்பார், ரீசெண்டாக சொன்ன வீடியோவில், சின்ன வயசில் இந்த பையனை தூக்கணும், இப்போ அவனுக்கு 22 வயசு ஆகுது, எவ்வளோ அவனை ஸ்கூல் சேர்க்கணும், இப்படி பல இது இருக்குது. அவனோட எதிர்காலமே அண்ணன் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா மற்றவங்களுக்கு எதிர்காலன்ற ஒன்று இல்லாமலே போயிருக்கும். இதை யாரும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. அதான் உண்மை. ஐயா சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் மதுரையில் கலெக்டராக இருந்தார், நாமக்கல்லில் கலெக்டராக இருந்தார். அவரை பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நேர்மையானவர். அவரோட ஆட்சி காலம் 25 வருஷம்தான். ஆனால் அவருக்கு 23 வருஷம் மாற்றிக்கிட்டே இருந்தேன். 23 வருஷங்கிறது ஒவ்வொரு வருஷமும் அவர் மாற்றலை. அவரை அந்த துறையிலேருந்தே தூக்கி அடித்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நேர்மையாக இருந்துட்டார். அதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு போல். இன்றைக்கி அவர் அந்த நேர்மையாக மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி அவர் பெரிய போஸ்டிங்கில் பெரிய லெவலில் இருந்திருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட திறமை இருக்குது, அவரால் முடியும். ஆனால் அவர் எதிர்பார்த்தது மக்களுக்கு நல்லது பண்ணணும். யாருக்கிட்டையும் நான் அடிமையாக இருக்க விரும்பலை, காசை வாங்கிட்டு அடிமையாக இருக்கணும் எனக்கு அவசியம் இல்லை. என்கிட்ட நேர்மை இருக்குது, என்கிட்ட உண்மை இருக்குது, மக்களுக்கு நல்லது பண்ணுற எண்ணம் மட்டும் இல்லை. நான் நல்லது பண்ணேன். என்னோடய ஆட்சியில் மாவட்ட ஆட்சி தலைவராக இருக்கும்போது நான் நல்லது பண்ணேன். இப்போவும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். மக்கள் பாதை இயக்கம், அவரோட எழுச்சி இயக்கம் தான் அந்த மக்கள் பாதை இயக்கம். அவரால் உருவாக்கப்பட்டதான். ஒரு கலெக்டர் ஒரு கலெக்டர், உலகத்திலேயே ஒரு கலெக்டர் தன்னோட வருமானத்தை வெளிப்படையாக சொன்ன கலெக்டர் தான் நம்ம சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். அவர் சாதாரண இந்த இடத்துக்கு வரல. தமிழ்னா அவருக்கு உயிர். அவர் திருச்சியில் நின்னா எனக்கு மட்டும் இல்லை, எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா சிஎம்மானா எனக்கு சந்தோஷம்தான் ஒரு மகனா. ஆனால் ஒரு தமிழ்நாட்டோட குடிமகனா கண்டிப்பாக அந்த சந்தோஷம் இருக்காது. எல்லோரும் நல்லா இருக்கணும்னா ஒரு நல்ல தலைவன் வரணும். அந்த தலைவன் நேர்மையானவராக இருக்கணும். அப்படி ஒரு நேர்மை நம்ம ஐயா சகாயம் ஐயா அவர்கள்ட்ட இருக்கிற நேர்மை இந்த உலகத்தில் வேறு யாருக்கிட்டையும் இருக்குமான்னு கேட்டால் இது வரைக்கும் நான் பார்க்கல. இனிமேலும் பார்ப்பேனான்னு எனக்கு தெரில. நம்ம தளபதி சொல்லியிருப்பார், அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு தான் இந்த எல்லா ஓட்டுமே. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நான் உருவாக்குவேன். அந்த ஊழல் இல்லாத ஆட்சி. நான் மட்டும் ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்ல, என் கூட நிற்கிற 234 தொகுதி எம்எல்ஏவும் ஊழல் பண்ணாமல் பார்த்துப்பேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை மறுக்க முடியாது. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆஃப்டர் பேப்பர் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பாங்க. இந்த சகாயம் ஐஏஎஸ் லஞ்சம் தவிர நெஞ்ச நிமிருக்கு சொந்தக்காரர் தான் இந்த சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். ராகவா லாரன்ஸ் அண்ணா, சகாயம் ஐஏஎஸ் அவர்கள், இந்த 2 பேரில் வரலாம் தான், நான் வர வேணான்னு சொல்ல. ஆனால் இந்த தடவை சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தான் வரணும்னு நான் சொல்கிறேன். இதை ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது.
நான் சொன்ன காரணங்கள் கரெக்டாக இல்லையாங்கிறது ராகவா லாரன்ஸ் அண்ணா அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மக்கள் சொன்னால் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் மக்களில் ஒருத்தனை நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ராகவா லாரன்ஸ் அண்ணா வரணும். ஆனால் இந்த தடவை இல்லை, அடுத்த தடவை கண்டிப்பாக அவர் நிற்பார், ஜெயிப்பார். இந்த தடவை கண்டிப்பாக நின்றாலும் ஜெயிப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எனக்கு என்னோட எண்ணங்கள் என்னென்னா, சினிமாக்குள்ளே அரசியல் இருக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் அரசியலுக்குள்ளே சினிமா வந்துடவே கூடாது, எப்போவுமே வந்துடக்கூடாது. அதான் அதில் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன். ஏன்னா ஏன் சினிமாக்காரங்க நிற்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நிற்கலாம், தாராளமாக நிற்கலாம். நல்லது பண்ணணும்னு நினைக்கணும்னு வர்றவங்க யாராக வேணாலும் நிற்கலாம். அது சினிமாக்காரங்களாக தான் இருக்கணும் இல்லை, ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாதவங்க கூட நிற்கலாம். தமிழக வெற்றி கழகம் இடம் கொடுத்தா அந்த இடத்துல ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க கூட நின்று ஜெயிக்க முடியும், மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். நாளைக்கு ஒரு தொகுதியில் சூர்யா நிற்பார், ஒரு தொகுதியில் அஜித் அவர்கள் நிற்பாங்க. இவங்க எல்லாமே நல்லவங்க தான், நிற்பாங்க, ஜெயிப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அனுபவம்னு ஒன்று இருக்கே, அரசியல் எவ்வளோ பெரிய ஆளையும் தூக்கி சாப்பிட்றோம். அரசு அதிகாரியாக இருந்தவர் தான் நம்ம சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். அவர்கிட்ட இப்போ போய் கேட்டாலும் கூட அவர் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், எனக்கு அரசியல் பிடிக்காது, நான் நேர்மையாக இருக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், அவ்வளோதான் என்னோடய விருப்பம், நான் வெளியிலேருந்தே நல்லது பண்ணிட்டு தான் இருக்கேன், பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். உண்மைதான், அவரை நம்ம தூண்டக்கூடாது. அவர் அரசியலுக்கு வர்றது விருப்பம் இல்லாத நம்ம வரணும்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவர் வந்தால் மக்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. ஊழல் இல்லாத ஆட்சி வருன்ற நம்பிக்கை இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், ஆண்ட கட்சியும் சரி, ஏற்கனவே எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ஒரு நம்பிக்கை வரும். இப்போ இருக்கிற நம்பிக்கை விட இன்னும் ஸ்ட்ராங்காக வரும். ஊழல் இல்லாத ஆட்சி வரும், வந்துட்டார் நம்ம சகாயம் ஐயா அவர்கள் அப்படின்ற நம்பிக்கை வரும். ஏன்னா நான் அவரை பார்த்துருக்கேன், எவ்வளோ டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட பேசுனதில்லை. பட்டு என்னோடய ரோல் மாடல் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தான். சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அரசியலுக்கு வரலைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், அண்ணா தளபதி அண்ணா, நான் உங்களை நேரில் சத்தியமாக நான் பார்த்ததில்லை, நான் தூரமாக இருக்கேன், பார்க்கன்ற எண்ணம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் பார்க்க வேண்டிய நேரம் வரும். இன்றைக்கி நான் ஒரு சினிமாக்காரனாக இருந்தால், சினிமாவில் இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களை நான் ஈஸியாக பார்த்துருக்கலாம் போல். அதான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன். பட் ஓகே, ஆனால் என்றைக்குமே நான் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டன் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும், அவ்வளோதான். நம்ம ஐயா சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அரசியலுக்கு வரலைனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளோட அரசில் அவர் ஒரு அதிகாரியாக இருக்கணும். அதுக்கு ரிட்டையர்மெண்ட்டு வயசுங்கிறது ஒரு தடையாக இருக்கலாம், ஆனால் அதை சரி பண்ணலாம். நேர்மையானவரை நம்ம ஏன் ஒரு எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறதுக்கு அரசியல் அதுக்கு வயசு தேவையில்லைன்னு சொல்லும்போது, நல்லது பண்ணணும்னு நேர்மையாக இருந்தால் அவருக்கு ஏன் நம்ம வயசு பார்க்கணும்? அதில் எவ்வளவோ இருக்குது. ஒரு ஆலோசகராக அவரை அங்கே இருக்கலாம். நம்ம அரசியலுக்கு மட்டும் இல்லை, நம்ம அரசியல்னு பார்க்காதீங்க, தமிழக வெற்றி கழகத்துன்னு பார்க்காதீங்க, தமிழக அரசு, தமிழக மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு அவர் ஒரு சிறந்த ஆலோசகராக இருப்பார், நேர்மையான இருப்பார். நம்பிக்கை இருக்குது, எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வரலைனாலும் பரவாயில்ல, நம்ம தமிழ்நாட்டு அரசில் அவர் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். தயவு செஞ்சு அவர் வரணும். அவருக்கு அரசியலுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறதில்ல அவருக்கு விருப்பம் இருக்குது, பண்ணிகிட்ருக்காரு. அவர் இந்த தமிழ்நாட்டு அரசில் இருக்கணும். அதுக்கு சட்டங்கள் தடையாக இருக்கலாம், ஆனால் அந்த தடையை மாற்றி அமைக்கலாம். நேர்மையானவங்களை நம்ம தொலைச்சிடக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், நேர்மையானவங்களை நம்ம தொலைச்சிடக்கூடாது. நம்ம அண்ணா ராகவா லாரன்ஸ் அண்ணா சொல்லியிருப்பாங்க, சீமான் என்னை எதிர்த்து பேசுகிறாரு, பிடிக்காமல் இருக்கலாம், அதுக்காக நான் அரசியலுக்கு வர முடியாது. நான் மக்களுக்கு என்னோட ஒரே ஒரு குறிக்கோள், மக்களுக்கு நல்லது பண்ணணும், அதுக்காக மட்டும்தான் நான் வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் கூப்பிட்டா நான் வருவேன் அப்படின்னு சொன்னார். நன்றி. கண்டிப்பாக உண்மை தான். நமக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள எதிர்க்கிறது நமக்கு வேலை இல்லை.
இங்கே நமக்காக எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. அவங்கள காக்கிறது தான் நம்மளோட வேலை.